Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Adaniports ஓட ஷேர்ஸ் 6 years பிஃபோரா ஒரு ஷேரோட ப்ரைஸ் 291 அப்படின்ற ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 700 எபோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 1500 ருபீஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 3000 எபோவில் இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்குது. அதானி குரூப் ஸ்டாக்ஸ்லேயே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தது இந்த அதானிபோர்ட்ஸ் தான். பட் இட்ஸ் ஓகே. நான் எதுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஸ்டாக் ஹோல்டிங் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணுறத பழகிறது அப்படின்றதுக்காக தான். இப்போ மெயினாக பார்த்தோன்னா, இப்போ நாம் ஒரு 5000 செலவுக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 4000 மட்டும் செலவு பண்ணிவிட்டு ரிமைனிங் 1000 அந்த டைமில் எந்த ஷேர் உங்களுக்கு ஃபேர்லி வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூவாக தோணுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டாக்கையும் ஃபைன் பண்ண முடியலை அப்படின்னா நாம் இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் எந்த டைமில் வேணாலும் யோசிக்காமல் எப்போ வேணாலும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். சப்போஸ் உங்களுக்கு ETF பற்றி தெரியணும் அப்படின்னாலும், ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற தெரியணும் அப்படின்னாலும், நம்ம சேனலில் ETF அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை, எவ்வளோ இயர்ஸுக்கு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்படி ஹோல்ட் பண்ணுறதுனால நாம் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகாமல், ஷார்ட் டேர்ம் நியூஸ்னால் அஃபெக்ட் ஆகாமல் ஒரு கன்விக்ஷனோட ஒரு ஷேரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தந்தால் நாம் அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம். ஸோ நாம் என்ன பண்ணலாம், எகைன் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினா குவான்டிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். தேர்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா தான் ஒரு 3 to 5 இயர்ஸில் நம்மளால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தென் பிக் அமௌண்ட்டை வச்சு நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த விஷயம்லாம் ஒரு நாள் 2 நாளில் கண்டிப்பாக நமக்கு வராது, இயர்ஸ் கணக்கில் எடுக்கும். இதோட இம்பேக்ட் வெளியில் கண்டிப்பாக தெரியாது. பட் நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறப்ப, டஃப் சுச்சுவேஷன் வர்றப்ப எப்படி நாம் டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றதுல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஹேபிட்டை நாம் யார்கிட்ட இருந்தும் பாரோ பண்ணவும் முடியாது. ஸோ பொறுமையாக கற்றுக்கலாம். அப்போ தான் நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நிலச்சி இருக்க முடியும். நம்மளோட ஃப்யூச்சர் நீட்ஸுக்கும் நாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.